அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபகடந்து கோகிஷ்ண. ஸோ இன்றைக்கான லைவ் டெஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ மார்னிங் 11 o'clock வந்து பார்த்தோன்னா 11th எக்கனாமிக்ஸ் ஊரக பொருளாதாரம். ஸோ மோகன் சாருடைய லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ நேற்று நடக்க இருந்த அந்த லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லைவ் டெஸ்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப டெப்த்தாகவே சார் வந்து கொஸ்டின்ஸ் எடுப்பார். ஸோ அந்த பாடம் நீங்கள் ஃபுல்லாக வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா பாயிண்ட்ஸுமே. ஓகேங்களா? அடுத்து 2:30 வந்து பார்த்தோன்னா 10th ஹிஸ்ட்ரியில் தேசிய காந்திய காலகட்டம் வினிதா மேடத்தோட லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ வினிதா மேடம் வந்து பார்த்தோன்னா 20 கேள்வி தான் எடுத்திருப்பாங்க. பட் அந்த 20 கேள்வியிலே அந்த பாடத்தையே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸும் எப்படி வேணால் கேள்வி கேட்கலாங்கிற ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் எடுப்பாங்க. ஸோ 2:30க்கு 10th ஹிஸ்ட்ரி தேசிய காந்திய காலகட்டம். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ படிச்சுதான் சரி அந்த அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் அந்த பாடத்தை படித்து பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ஒரு புரிதலோடு நீங்கள் வந்து அந்த பாடத்தை படிப்பீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். 6 மணிக்கு வந்து பார்த்தோன்னா 7th தமிழ் இயல் 3-4 ராஜி சாரோடைய லைவ் கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா 1-2க்கு நேற்று கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 3-4. ஓகேங்களா? சார் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே டெப்த்தாகவே எடுத்திருப்பார். ஈவன் வந்து ஒரு இலக்கணம், ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸாக வந்து பார்த்தோன்னா உங்கள்கிட்ட கேட்டிருப்பார். வித் எக்ஸ்ப்ளனேஷனோடவே, அதாவது இந்த புக்கு ப்ரூஃப், அந்த புக்கில் இருக்கிற அந்த கண்டென்ட்டை வந்து கட் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷனோடவே கொடுத்துருப்பாரு. நேற்று லைவ் அட்டன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லைவும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த இயல் படிக்கிறதுக்கு சிரமப்படுறீங்க அப்படின்னா இந்த லைவ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 8 மணிக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ் இலக்கணம் எப்பவும் போல் ராஜ் சார் கொடுக்கக்கூடிய அந்த இலக்கணம் லைவ் கிளாஸு பார்ட் 17. ஓகேங்களா? நைட்டு 9 மணிக்கு வந்து பார்த்தோன்னா 10th ஹிஸ்ட்ரி தேசிய காந்திய காலகட்டம் மோகன் சாரோடைய லைவ் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ வினிதா மேடத்தோட லைவ் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா அந்த பாடத்துக்கு 20 கேள்விகள் இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து டெப்த்தாக, அதாவது மல்டிபிள் ஆங்கிளில் வந்து கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. ஸோ மோகன் சாரோடைய கிளாஸ் வந்து பார்த்தோன்னா ஆல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் ஆன்சராக வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டும் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அந்த பாடத்தை நீங்கள் ஈஸியாக முடிச்சிட முடியும். சரிங்களா? அது இல்லாமல் இன்றைக்கி ரெக்கார்டட் கிளாஸ் வந்து 2 கிளாஸ் இருக்கும். ஒன்று வந்து திருக்குறள் 2 அதிகாரங்கள், அதுக்குண்டான ஒரு வீடியோ பதிவு வந்து அப்லோட் ஆகும். டைமிங் இது கிடையாது, எப்போ வேணால் இன்றைக்குள்ளே அப்லோட் ஆகிடும். மேக்ஸ் வந்து டைம் ஒன்று இருக்குது. ஆல் மாடல் சம்மும் கவர் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ பதிவு இன்றைக்கி அப்லோட் ஆகும். அதுக்கும் டைமிங் கிடையாது. இன் பிட்வீன் கேப்பில் எப்போ வேணால் அப்லோட் ஆகும். இதுதான் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கான லைவ் டெஸ்ட் டீட்டெயில்ஸ். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த தகவல் நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க தயவு செஞ்சு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா எந்த இன்ஃபர்மேஷன் ஏதாவதுனாலுமே நம்ம அதில் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஒன்றுக்கு வீடியோ பதிவு கொடுக்க முடியாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம். இது கிஷோபகடந்து கிருஷ்ணன். தேங்க்யூ.